அந்த பக்கத்தில் உள்ள முச்சக்கர வண்டியையும் இன்று விடுதலையாகி இந்த அரியாலை பகுதியில் இதை மேற்கொண்டு தொடர் பேருமற்று உப்புத்தரைக்குள் உறங்கும் உறவுகளுக்காக பாடுவோம். கேட்க யாருமற்று புதைகுழிக்குள் போனவருக்காக இசை பாடல் ஒன்றை நாங்கள் பாடுவோம். செம்மணி வீரழும் போனவிடும் சின்ன சிட்டுக்குருவியே கூவியழு அந்த வெண்புற பாடலை தந்தவர் வீட்டிலே வேதனை பாடலை கூவிவிடு. அமைப்பினரால் 3 நாட்கள் அணையா விளக்கு என்ற பெயரிடப்பட்ட ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இந்த இடத்தில் இடம்பெற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி இந்த செம்மணி மனித புதைகுழியானது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்ததுடன் இலங்கை அரசுக்கும் பாரிய அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக அந்த போராட்டம் அமைந்தது. அந்த வகையில் தற்பொழுது 3ஆம் கட்டமாக செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு 412 என்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த 412 என்புகளோடு சேர்த்து சகோதரி கிருசாந்தி அவர்களுடைய எலும்புகள் 15ஐயும் சேர்த்து நாங்கள் இன்று 427 உரிமை பண்டங்களை ஏந்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தற்பொழுது இந்த போராட்டத்தின் முதல் நிகழ்வு இருபத்தி 25 இதே பிரதேசத்தில் ஒரு அணையாத சுவாலை ஒன்று விட்டு எரிந்து கொண்டிருந்தது. செம்மணி
சித்துப்பாத்தி மயானத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகள் பேச ஆரம்பித்திருந்த நேரம், அந்த நேரத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவதாக இருந்தது. ஒரு சாமானியர்களின் திரட்சியாக இருக்கும் மக்கள் செயல் அதை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பாக அந்த நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சிகள் அமைப்பதில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டிருந்தன. அந்த வேளையில் ஒரு பொதுமக்கள் அமைப்பாக, ஒரு பொதுமக்களின் திரட்சியாக நாங்கள் அந்த விடயத்தை கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் அதை எடுக்கும் பொழுது அனைவரும் எங்களுடன் இணைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த போராட்டத்தை கடந்த வருடம் அணையா விளக்கு எனும் பெயரில் ஆரம்பித்திருந்தோம். நாங்கள் எண்ணியது போலவே பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முக்கியமாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்தனர், எங்களுடன் நின்றனர். பத்திரிகையாளர் சங்கங்கள், பொதுமக்கள் என அந்த 3 நாட்களாக நடைபெற்ற அந்த போராட்டத்தின் பின்பாக நாங்கள் 6 கோரிக்கைகளை சர்வதேசத்திடம் வைத்து அதற்கான பட்டயத்தையும் கோரிக்கையையும் ஐநா ஆணையாளரிடம் கையளித்திருந்தோம். அந்த நிலையில் அந்த போராட்டமானது ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்த்த போராட்டமாக, ஒரு உதாரணமாக 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றின் முடிவுகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன. மன்னாரில் தோண்டப்பட்டது போர்த்துகேயர் கால பகுதி என்று முடித்து வைக்கப்பட்டது. அதை எதை வைத்து சொல்கின்றேன் என்றால் கார்பன் பரிசோதனை என்று சொல்வார்கள். அந்த பரிசோதனை அடிப்படையில் அவர்கள் சர்வதேசத்திடம் உதவி கேட்கின்றோம், இந்த கார்பன் பரிசோதனைகளை செய்ய போகின்றோம் என்று நடக்கும். இங்கிருந்தும் சில மாதிரிகள் அனுப்பப்படும். அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகள் எப்படி வரும் என்றால், இது ஏறத்தாழ 100 ஆண்டு கால பகுதிக்கு முற்பட்டது, 200 ஆண்டு கால பகுதிக்கு முற்பட்டது. ஏனெனில் ஒரு 80 வருடத்துக்கு உட்பட்ட வரலாறு என்றால் இங்கு உயிருடன் இருப்பவர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். முடிவு அவர்கள் எதை அனுப்பினார்களோ அதுவே வரும். ஆகவே மீட்கப்பட்ட எலும்புகளுக்கான செயின் ஆஃப் கஸ்டடி, பாதுகாப்பு பொறிமுறை எந்த அளவில் இருக்கின்றது, அது ஒரு வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும், கண்காணிப்புக்குட்பட்டது. இதை மேற்கொண்டு தொடர்வதில் எந்த விதமான பிரயோசனங்களும் இருக்காது என்ற ஒரு முடிவு வரும் நிலையில் அது நிறுத்தப்படலாம். என்ன செய்யலாம்? ஏற்கனவே 1998-99 காலப்பகுதியில் மீட்கப்பட்ட எலும்புகள் இந்த சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல. இந்த பகுதி மற்றும் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதிகளில் அதைவிட உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த இடங்களில், இந்த பிரதேசத்தில் சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த 99 கேஸ் ரீஓபன் பண்ணப்பட வேண்டும். அதுவும் தொடர்ச்சியாக நடக்கப்பட வேண்டும். இதுவும் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். சரி, அந்த ஏன் இவர்கள் கார்பன் டேட்டிங்குக்கு போகிறார்கள் என்கின்ற மாதிரியான ஒரு வினாவும் இருக்கும். எல்லோரும் டிஎன்ஏ பேங்க் பரிசோதனை என்றார்களே, அவர் ஏன் இவர் அந்த கார்பன் டேட்டிங்கை விட்டுட்டு டிஎன்ஏ பேங்குக்கு போகக்கூடாது என்றால், ஓஎம்பி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு இங்கு எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான தரவுகள் வைத்திருக்கின்றது என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் ஓஎம்பி மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று போராடக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் என்றால், எனது பார்வையில் அல்லது எங்களது பார்வையில் அது எப்படி இருக்கு? நீங்கள் போகலாம், அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. மிஸ்ஸிங் பர்சன், அவரது பெயர், வயது, இது
எந்த அளவு தூரத்திற்கு அவர்களுடைய அந்த ஹிஸ்டரி எடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தரவுகள் இருக்கப்படுகிறது என்றால் நான் அறிந்த வரையில் இல்லை, விசாரித்த வரையில் இல்லை. உதாரணமாக பாடல்களுக்கு தடை வந்தது போல இந்த வருடத்துடன் சில வேளை இந்த இவ்வாறான நிகழ்வுகளுக்கு கூட தடை பெறலாம். நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் துவேஷிகள் அல்ல, நாங்கள் போரை விரும்புவர்கள் அல்ல. நடந்து முடிந்த படுகொலைகளுக்கான நீதியை கேட்கின்றோம். நாங்களும் சம உரிமைகளாக தமிழர்களாக வாழ்வதற்கான உரிமையை கேட்கிறோம். எனது அடையாளத்தை நான் எப்பொழுதும் துறக்க வேண்டிய தேவை இல்லை. நான் தமிழன் என்றால் நான் தமிழனாக இருந்துவிடு. இனத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்துவிடு. யாரும் அடையாளத்தை மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஆகவே அன்பு மக்களிடமும் பொதுமக்களிடம், நண்பர்களிடம், அனைவரிடம் கேட்டுக்கொள்ளும் ஒரே விடயம், நாங்கள் ஒரு இறைமையுள்ள இனம், இறைமையுள்ள மக்களாக வாழ வேண்டும். எங்கள் இறைமைகளை நீங்கள் அரசியல் கதைக்கலாமா என்று கேட்கலாம். நான் அரசியல் கதைக்கலாம். தேர்தல் அரசியல் என்றது வேறு. இந்த இறைமை உள்ள அரசியலை கதைப்பதன் ஊடாக தேர்தல் அரசியல்கள்ல எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எட்டப்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை களைந்து, முக்கியமாக ஈகோக்களை களைந்து ஒன்றிணைந்து இந்த மண்ணில நாங்களும் ஒரு தனித்த இனம் என்றதை உறுதிப்படுத்துற விதமாக நாங்களும் வாழ நீதி கோரின பயணத்தை எப்பவும் இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு தருவது போல தொடர்ச்சியாக இந்த நீதி கோரிய பயணத்தை நாங்கள் செம்மணியில் இருந்து ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் கண்முன்னே அனுமதி தந்தமைக்கு மக்கள் செயல் அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான சில விடயங்களை ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் என்று இந்த ஊடகங்கள் என்பது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே எடுக்கப்படுகின்ற எண்பு தொகுதிகளை மிகவும் சரியாக நேர்த்தியாக ஆவணப்படுத்துகின்ற செயற்பாட்டை இந்த 3வது கட்டத்திலும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இதற்கு முதல் நடைபெற்ற 2 மனித புதைகுழி அகழ்வானது, அது ஒன்று கிருஷாந்துடைய மனித புதைகுழி அகழ்வு ஆக இருக்கட்டும், அல்லது 99ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதவான் நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச பிரதிகளின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆவணப்படுத்தல் என்பதும் சரியாக இடம்பெறவில்லை. செய்தி தணிக்கைகள் இருந்தன. அந்த நிலைமையில் இன்று இந்த நிகழ்வு இதற்கான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறது. அதில் முதலாவது விடயமாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது 80 வருடங்களுக்கு மேற்பட்ட சைவ மக்களுடைய பாரம்பரியமாக எரியூட்டுகின்ற சுடலையாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கட்டளையின் பெயரிலும் அல்லது மிக சிறியவர்கள் இறக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் எமது யாப்பிலும் பேச்சு வழக்கிலும் கூறி வந்த ஒரே ஒரு விடயம், இப்பொழுது தகனமேடை இருக்கின்ற பகுதிக்கு வடகிழக்காக இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான் அவ்வாறான தகனங்கள் இடம்பெறும். வேறு எங்கும் புதைக்கின்ற செயற்பாடு 80 வருடமாக இடம்பெறவில்லை என்பது அரியாலை வாழ்கின்ற பூர்வீகமாக வாழ்கின்ற என் மூதாதையருக்கும் எமக்கும் தெரிந்தபடியும். ஆனால் 95ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் இந்த இடத்தை இராணுவம் கைப்பற்றிய காலப்பகுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை எம்முடைய கையில் இந்த சுடலை ஒப்படைக்கும் வரை முற்றுமுழுதாக இராணுவத்தினுடைய காவலர்கள் நிறைந்த, இராணுவ சோதனை சாவடி நிறைந்த இராணுவ முகாமாகத்தான் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இருந்து வந்தது. இந்த நிலைமையில் தான் முதலாவது 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கிருஷாந்தினுடைய படுகொலையை தொடர்ந்து இங்கே 99ஆம் ஆண்டு இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. இராணுவத்தினுடைய 7CLA இராணுவ படையணி என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்ட ஒரு
கைதடியிலிருந்து, மணியந்தோட்டத்திலிருந்து, கொழும்புத்துறையிலிருந்து, அரியாலை புங்கங்குளம் பகுதியிலிருந்து, நாயமாடு பகுதி வரை அனைத்து இடங்களிலும் சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற சித்திரவதைப்படுத்த இன்று விடுதலையாகி இந்த அரியாலை பகுதியில் வசித்து வருகின்றார். ஆனால் அவர்கள் இந்த இலங்கை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற நீதித்துறையை நம்பியோ அல்லது இந்த விசாரணையை மேற்கொள்கின்ற சிஐடியினரை நம்பியோ தன்னுடைய வாக்குமூலத்தை தர தயாராக இல்லை. இங்கே சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் என சில தரப்பினர் கூறுகின்றார்கள். மிகவும் தெளிவாக எங்களுடைய கருத்தை நாங்கள் கூற விரும்புகிறேன். 99ஆம் ஆண்டு இங்கே நடைபெற்ற அகழ்வு என்பது சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையில் தான் இடம்பெற்றது. வழக்கு இடம்பெற்று 27 ஆண்டுகள் கடந்தும் அந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய வழக்கு இன்றும் மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 கொண்ட தீர்மானத்திற்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற அனுமதி இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். இடம் அணையாவிளக்கு திடல், செம்மணி, யாழ்ப்பாணம். முன்னுரை. செம்மணி மனித புதைகளில் தொடர்ச்சியான அகழ்வாய்வுகளில் இதுவரை 412 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியாக உருவெடுத்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இலங்கையின் ஆயுத மோதல் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மனித உரிமை மீறல்கள், சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் சர்வதேச குற்றச் செயல்கள் தொடர்பாக உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலின் அவசியத்தை உலகின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு வந்துள்ளது. இந்த பின்னணியில் மக்கள் செயல் இயக்கத்தின் முன்னெடுப்பில் 2025ஆம் ஆண்டு ஜூன் 23, 24 மற்றும் 25 ஆகிய நாட்களில் செம்மணியில் நடைபெற்ற அணையாவிளக்கு அமைதி வழி மக்கள் எழுச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் உண்மையை அறியும் உரிமையும், நீதியை நாடும் உரிமையும், நினைவுகூரும் உரிமை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கையை உலகம் மனசாட்சியின் முன் மீண்டும் வலியுறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க குடிமக்கள் போராட்டமாக அமைந்தது. ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த மக்கள் எழுச்சி செம்மணி விவகாரத்தை தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் மீண்டும் தீவிரமான கவனத்திற்கு கொண்டு வந்தது. அம்மா போய் சேர்றதுக்கு அண்ணாவிய அண்ணாவோட நிறைய பேர் தலையாடி வச்சு பிடிச்சு கொண்டு போனாங்க. நாங்கள் பள்ளிக்கூடம் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நாங்கள் பள்ளிக்கூடத்தால் வீட்டை போய் பார்க்காம அழுது வந்து ரோட்டு அழுது கொண்டு நிற்கிறோம். அண்ணாவை கை செய்து கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி நான் அண்டையிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் காலமாக சைக்கிளில் நான் தான் அம்மா வீட்டுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை. அம்மாவை சைக்கிளில் ஏற்றி கொண்டு ஒரு நாளும் 512 ஏரியாவுக்கு போனாங்க, மனித உரிமைக்கு போனாங்க, ஐசிஆர்சிக்கு போனாங்க. ஒவ்வொரு நாளும் திரும்பி வரைக்கும் அழைச்சி போய் ரெண்டு வரைக்கும் நாங்கள் நீதிங்கிட்டு அலைஞ்சு கொண்டு தெரிகிறோம். ஒரு இடமும் எந்த வித பதிலும் இல்லை, நீதியும் கிடைக்கல, எந்த வித நன்மையும் கிடைக்கல, இந்த நல்ல பதிலும் கிடைக்கல. எங்களுக்கு போகாத இடம் இல்லை, அறிவிக்காத இடங்களும் இல்லை, நாங்கள் முறைப்பாடு செய்யாத இடங்களும் இல்லை. 23 பேர் அதில் காணாமல் போயிருந்தது. 96ஆம் ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதி கைது செய்தவங்க 23 பேர் மொத்தம். எந்த வித பதிலும் இல்லை. அவ்வளோ பேர் நிறைய பேர் அதில் கைது செய்திருந்தவே கொஞ்சம் பேர் உடனே விட்டாங்க, கொஞ்சம் பேரை முகாமில் வச்சிருந்து விட்டாங்க. அந்த நிறைய பேர் எங்களை ஊராக்கண்டானா உங்களுக்கு நாம குடியாக்கி இருந்தாங்கன்னா அந்த நினைவுகளை இன்றைக்கு நினைச்சு பார்த்தா எங்களுக்கு தாங்கல. அது எவ்வளோ அதை எந்த இதுமே நாங்கள் வந்து எங்களோட உறவுகள், நான் எங்களோட சகோதரன் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை நாங்கள் அந்த வேதனைகளை அனுபவிச்சிருக்கோம்.
ஒரு நீதி வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது நல்ல பதில் கிடைக்கும், நீதி கிடைக்கும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைய வரைக்கும் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது நல்ல பதில் கிடைக்கணும் என்று கேட்டு நான் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அந்த பக்கத்தில் உள்ள முச்சக்கர வண்டியையும் மகிழ்வந்தையும் அகற்றி இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களது கையில் உள்ள உரிமை பந்தங்களை உங்களுக்கு அருகில் உள்ள தீச்சட்டிகளில் ஏற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எரிந்து முடிக்க வேணும், அதை உங்கள் கைகளில் வைத்திருங்கள் என்பதை தயவாக கேட்டுக்கொள்கிறோம்.